கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8:16, ரோமன்ஸ் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் வாசமாய் இருக்கிறார். எப்படி? நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார். ஏன்னா யோவான் 14வது அதிகாரத்தில் ரொம்ப 17வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுத்தாரு. அவர் ஏதோ வாடகைக்கு இருக்கிறவர்ல அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட தங்கி இருப்பார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, இங்க ஆவியானவர் உங்க கூட வாசமாய் இருப்பாருங்கிறது ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு நபர் என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு வல்லமையோ ஒரு சக்தியோ உங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய சபைகள்ல அப்படி காட்டுவதனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆவினோடனே உங்களுக்குள்ள ஆடுது. கிடையவே கிடையாது. இது யாரு? ஆள் தத்துவம் உள்ளவர். நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அது கேட்காதவங்களா இருந்தால் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்குள்ள வாழுகிறார். அவர் என்ன பண்றாரு? அவர் நம்ம கூட இருந்து நம்முடைய மனித ஆவியோட சேர்ந்து என்ன பண்றாரு? நமக்குள்ள என்ன பண்றாரு? உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. என்ன? நீங்களும் நானும் கர்த்தருக்கு சொந்தமானவங்க, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். இது எமோஷன் கிடையாது, இது உணர்ச்சி பூர்வமான கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது என்ன? தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு டிவைன் அஷூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக ஒரு நம்பிக்கை, ஒரு சாட்சி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு திட நம்பிக்கையை கொடுக்கிறாரு. என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக நாம் எப்படி அவருக்குள்ள தத்து எடுக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இது உறவின் அடிப்படையில் வந்திருக்கிறோமே ஒழிய உணர்வின் அடிப்படையில் அல்ல உணர்ச்சிகள் சார்பாக இல்லை என்று சொல்லக்கூடியதை ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அதனாலதான் கலாத்தியர் 4:6 சொல்லும்போது என்ன, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயங்கள்ல என்ன சொல்றாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 3:24 சொல்லும்போது அவருடைய கட்டளைகளை கழுவிக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். எப்படி? நம்ம அவருடைய கட்டளையில கை கொள்றோம், அவரில் நிலைத்திருக்கிறோம். அவரில் நிலைத்திருக்கிறோம்னா அவர் நிலைத்திருக்கிறது எதிர்க்கு கொடுக்கிற ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அதனால அறிந்திருக்கிறோம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 1:22 சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம இருதயங்கள் என்ன முத்திரை போட்டிருக்கிறார், ஒரு அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை கூப்பிட்டு போவார், அவர் நம்மளை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லக்கூடியதாக பரிசுத்த ஆவியை நமக்கு ஒரு அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன, ஒரு சாட்சி பெற்றவர்களாய் இருக்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு நம்முடைய ரட்சிப்பிற்கு ஒரு நிச்சயத்தை, ஒரு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது. ஒரு விசுவாசி முழுமையாக பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியின்படி நல்லா இது ஒரு மிகுந்த நிச்சயத்தோட அமைதியா சாந்தமா இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் வரவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் இந்த உணர்ச்சிகளுக்கு நிறைய இடம் கொடுக்கறதுனால தான் பிரச்சனை. ஆனா என்னன்னா, தேவ ஆவியானவர் நான் யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுக்கிறார். அதுல தான் நான் நிக்கிறேனே ஒழிய உணர்ச்சி பூர்வமாகவோ இல்லை உணர்வுகள் அடிப்படையில் இல்லை. அப்ப எனக்கு என்ன வருது? நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு தைரியம் வருது. என்ன காரணம்? நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா. அப்ப என்ன வருது? நான் எங்க அப்பாட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மிகுந்த தைரியம் வருதானே, எனக்கு ஒரு நம்பிக்கை வருதானே. ஏன்னா அவர் கிறிஸ்துவை உயிரோட எழும்ப பண்ணின அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் எனக்கு என்ன சாட்சி கொடுக்கிறாரு? அவர் தான் அவருடைய பிள்ளைங்கிற சாட்சி கொடுக்கிறாரு. அப்போ ஒரு விசுவாசி, நீங்க எங்க உங்களுக்கு சந்தேகம் வருதோ, உங்களுக்கு எங்க உங்களுக்கு ஒரு சமாதானத்திலேயோ ஒரு ஜெபம் பண்றதுலயோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியை நீங்க மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தயவு செய்து உணர்ச்சி பூர்வமாக உணர்வுகளை மாத்திரம் நம்பாதீங்க.
என்ன காரணம் என்னன்னா, இங்க தேவ ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அந்த தேவ ஆவியானவர் நமக்கு தந்தருள்ள ஆவியினால நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிறோம், உணர்வுகள் அல்ல. அப்ப நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இத பரிசுத்த ஆவியானவர், ஆள் தத்துவமான அவர் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். எங்களுடைய சந்தேகங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகளின் அடிப்படையில் இல்ல, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் தத்து எடுக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே சாட்சி பெற்றவர்களாய் வாழுகிறோம் என்று உணர்ந்து வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.